திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை திருவிழாவாம் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. joinindianarmy.nic.in ராணுவத்தில் சேரணும்னு ஆசையா இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யணும்? இதுல வந்து ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணி கொத்தனார், கார்பெண்டர், வெல்டர், ஃபிட்டர் அனைத்து விதமான துறைகள்லயும் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க எல்லாம் ராணுவத்துல தான் வருவாங்க, சோல்ஜரா இருப்பாங்க. பட் அவங்களுடைய ட்ரேடு மாறி இருக்கு. இன்னும் சப்போஸ் 27 நீங்க விட்டுட்டீங்க, 30 வரல நீங்க ராணுவத்துல சேரலாம். 58 இயர்ஸ் வரல அவருக்கு ஜாப் இருக்குது. ஸோ சச் அ நைஸ் திங். 95, 96 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்மியில் ராணுவத்தில் பெண்கள் வந்து உள்ளுக்கு வந்தாங்க. லேடி ஆஃபீஸர்ஸ், லேடி கேடட்ஸ், லேடி கொலீக்ஸ் நான் பார்த்ததில்ல, ஒர்க் பண்ணதில்லை. முதல்ல சிங்கிள் பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருந்த மாதிரி இருந்ததுலேருந்து இப்போ கோயடா வந்துருச்சா ராணுவம். கோயட் காலேஜில் படிக்கிற மாதிரி சிஎம்பின்னு இருக்குது, கோர் ஆஃப் மிலிட்ரி போலீஸ். அதில் வந்து பெண்கள் சோல்ஜர் லெவல்லே போகலாம். ஃப்ளைங்கில் பெண்கள் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கிறாங்க. மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் ஃபுல்லி பெண்கள் தான். அது அவங்களுக்கு தனி மெஸ் இருக்கும், MNS ஆஃபீஸர்ஸ் மெஸ் இருக்கும். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். பட்டாளம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த 2 வாரமாக இராணுவத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள், இராணுவ அதிகாரியாக எப்படி மாறுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இராணுவ அதிகாரினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எபிசோட்ல பலரும் கேட்ட கேள்வி என்னன்னா, எல்லாம் ஈஸி தான், ஆனால் இராணுவத்தில் சேர்றது மட்டும் கஷ்டமா இருக்கு, அது எப்படி? இராணுவத்தில் எத்தனை செக்மெண்ட் இருக்கு? CRPF-ஐயும் நம்ம இராணுவம் தான் சொல்றோம், மிலிட்ரியையும் இராணுவம் தான் சொல்றோம். அதுல உள்ள பிரிவினைகள் என்ன, அது எப்படி இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. அது குறித்து பேசுவதற்காக முன்னாள் கர்னல் திரு முருகானந்தம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 2 வாரமாக நிகழ்ச்சி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை மக்கள் மத்தியில் சம்பாதிச்சுட்டு வருது சார். இதில் பலரும் கேட்ட கேள்வினா, மிலிட்ரியில் சேர்றது எப்படி? ஏன்னா ஆண்டாண்டு காலமாக பலரும் சேர்ந்துருக்காங்க, ஆனாலும் இப்போவும் வந்து சேர்றதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி சார்? மிலிட்ரியில் சேர்றதுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுமா, 8வது படித்ததுக்கு அப்புறமே மிலிட்ரியில் சேரலாம். அப்படியா சார்? 8th படித்ததுக்கு அப்புறமும் சேரலாம், 10th படித்ததுக்கு அப்புறம் சேரலாம், 12th படித்ததுக்கு அப்புறம் சேரலாம், BA, BCom, BSc இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸும் சேரலாம், பிடெக், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி டெக் கிராஜுவேட்ஸும் சேரலாம். அது இல்லாமல் MA, MTech அவங்களும் சேரலாம். PhD அஃப்கோர்ஸ் அது வேறு லைனில் போகலாம். ஸோ இந்த மாதிரி அனைத்து தரப்புகள்ல இருந்தும் அனைத்து செக்மெண்ட்ல இருந்தும் சேர்றதுக்கு அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. மிலிட்ரியில் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் போய் சண்டை போடுறாங்கன்னு கிடையாது. மிலிட்ரியில் வந்து சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. சோல்ஜர்ஸ், ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர்ஸ், அவங்க தான் தன்னுடைய துறையினுடைய வேலையை செய்வாங்க. இப்போ ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர், பீரங்கி படைக்காரங்க என்ன செய்வாங்க? பீரங்கியை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர்ஸ், கவச வண்டிக்காரங்க என்ன, ஆர்மர்ட் கோர் என்ன செய்வாங்க? கவச வண்டிகளை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரல் டியூட்டி இன்ஃபென்ட்ரி அவங்க, அதாவது காலாட்படைக்காரங்க என்ன செய்வாங்க? அவங்க வந்து வாக் மூலமாக போய் கிரவுண்ட் ஆக்குபேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ட்ரேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. நம்ம இங்கே பார்க்கக்கூடிய அனைத்து வித பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா? அதாவது குக், சமையல், அயர்ன் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி சுத்தம் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, புரியுதுங்களா? ஈவன் யுட்டென்சில்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு கூட ஒரு ட்ரேட் இருக்குது. அதாவது யுட்டென்சில்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு மட்டுமே அந்த ட்ரேட், அதுக்கு பேர் மசால்ச்சின்னு சொல்கிறது. குக் பண்ணுறதுக்கு குக் இருக்குது. அந்த குக்லேயும் பல தரப்பட்ட குக் இருக்குது. குக் யூ அப்படின்னு யூனிவர்சல், எல்லாத்துக்கும் சமைக்கிற குக்கு. குக் ஸ்பெஷல், அவன் வந்து ஸ்பெஷலான விஷயங்களை சமைக்கிற குக். குக் ஆஃபீஸர் மெஸ், ஆஃபீஸர் மெஸ்ஸுக்கு அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சமைக்கிற. இந்த மாதிரி பலதரப்பட்ட ட்ரேடு இருக்குது. அதே மாதிரி அப்போல்ஸ்டர்னு சொல்கிறது. அப்போல்ஸ்டர்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் சோஃபாஸ், ஹார்ஸ் சேடில்ஸ், அதாவது குதிரையினுடைய கடிவாளம் அண்ட் சேடில் இருக்கும்ல, அதை சரி பண்ணுறது. பூட் ரிப்பேர், முதல்ல EBRனாங்க, எக்யூப்மெண்ட் அண்ட் பூட் ரிப்பேரர்னாங்க. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? அதே என்ன செஞ்சிட்டாங்க? அப்போல்ஸ்டர்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டெய்லர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா என்ஜினியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஜிமெண்ட் இருக்குது. அந்த என்ஜினியர் ரெஜிமெண்ட்ல எல்லாம் ஆர்டிஃபைசர்ஸ், அதாவது நம்ம செவுர் கட்டுறவங்க, கொத்தனார், கார்பெண்டர், வெல்டர், ஃபிட்டர் அனைத்து விதமான துறைகள்லையும் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்கெல்லாம் ராணுவத்தில் தான் வருவாங்க. எல்லாமே ராணுவம். ஃபர்ஸ்ட் ராணுவத்தில் அவங்க வந்து என்னது, சோல்ஜராக இருப்பாங்க. பட் அவங்களுடைய ட்ரேடு மாறி இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது,
www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் எல்லாரும் அனைத்து தரப்பில் இராணுவத்தில் சேரணும்னு ஆசையாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்யணும், இதில் வந்து ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உங்களுடைய டேட்டாவை பூரா அங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியிலேயே கொடுத்த இமெயில் ஐடியில் வந்து ராணுவத்தை எப்பப்பெல்லாம் என்னென்ன கால் ஃபார் பண்ணுறாங்களோ உங்களுக்கு தகுந்த விஷயம். இப்போ 8வது பையன் போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணனா 8வதுக்கு என்ன எப்பப்பெல்லாம் 8வது குவாலிஃபிகேஷனுக்கு வருமோ அது வந்துட்டு இருக்கும். ஆனால் வயசு இருக்குல்ல சார், 8வது முடிச்சு அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸோ அப்ரோச் பண்ணுறது பூராவுமே 8th 10th 12th இந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ 10th மெட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறது, மெட்ரிகுலேஷன் படித்த பசங்களுக்குன்னா மெட்ரிகுலேஷனுடைய QR மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு பிடெக் போக்குவரத்துலாம் வராது. எது தேவை அது மாதிரி அது அங்கே அல்காரிதம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, டைரக்டரேட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அதில் இப்போ வயசு எப்படின்னம்னா 17 வயசுலேருந்து 21 வயசு வரலும் இருக்கிறவங்க இராணுவத்தில் ஜென்ரல் டியூட்டி, அதாவது அக்னி வீரா சேரலாம் 4 வருஷத்துக்கு. அந்த 4 வருஷம் சேர்ந்ததுக்கப்புறம் 1/3 ஆஃப் த பீப்புள் அந்த 4 வருஷத்தில் சேர்றவங்களில் 1/3 என்ன செய்வாங்க, ரிட்டைன் பண்ணுவாங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு. மீதி 2/3 என்ன செஞ்சிருவாங்க, வெளியில் அனுப்பிச்சிருவாங்க வித் அடிக்வேட் என்னது ஒரு ரெக்கமெண்டேஷனோட. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஜாப்ஸ், ப்ரைவேட் செக்டர் அண்டர்டேக்கிங் ஜாப்ஸில் ஒரு முன்னுரிமை கிடைக்கும். ஸோ இன்னும் அக்னிவீரனுடைய ஸ்கீம் இப்போ 2019 ஆரம்பித்தாங்க. இன்னும் அந்த 4 வருஷத்து ஆளுங்க வந்து இன்னும் வெளியே வரல, ஃபைனலாக இன்னும் வெளியே வரல. இப்போ தான் வரப்போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஒரு அக்னிவீருங்கிறது. அது இல்லாமல் நீங்கள் வந்து 17.5 to 21 years ஒரு 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 செக்மெண்ட்டு. 23 வரலும் இருக்குது. அவங்க என்னென்னா இந்த டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ், ஏன்னா அவன் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கே 21 22 ஆகிடும். ஸோ 23 வரலும் வச்சுருக்காங்க. 25 வரலும் இருக்குது. அது என்னென்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பீப்புள், அதாவது நார்மலாக பார்த்துட்டு BA BSc படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, CDS எக்ஸாம். அதை பாஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அது 25. இது இல்லாமல் 27 வரலும் இருக்குது. அது என்னென்ன ஸ்கீம்னா சில ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அண்டு படிக்கிறதுக்குன்னு சில கோர் இருக்குது, அதாவது சில பிரிவுகள் இருக்குது சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஆர்மி எஜுகேஷன் கோர், ஏர்ஃபோர்ஸில் எஜுகேஷன் பிரான்ச், நேவியில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிரான்ச் மாதிரி அந்த பிரான்ச்சஸில் இருக்கிறவங்களுக்கு 27 years வரலும் அந்த ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ 27 வரலும் போகலாம். இது இல்லாமல் இன்னும் சப்போஸ் 27லேயும் நீங்கள் விட்டுட்டீங்க, அதுக்கு மேலேயும் போகணும்னா டெரிட்டோரியல் ஆர்மின்னு ஒன்று இருக்குது. அது 30 வரலும் இருக்குது. 30 வரலும் நீங்கள் ராணுவத்தில் சேரலாம். டெரிட்டோரியல் ஆர்மிங்கிறது வந்து அதாவது ஒரு ஆக்மெண்டிங் ஃபோர்ஸ். அது ராணுவம் இருக்குது, அந்த ராணுவத்துக்கு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் பேர் வேணும்னா அந்த டெரிட்டோரியல் ஆர்மி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. இப்போ தமிழ்நாடு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் 117 TA டெரிட்டோரியல் ஆர்மி இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் இருக்குது, 110 TA பெட்டாலியன் இருக்குது. இவங்கெல்லாம் பேசிக்கலி ஆல்ரெடி ராணுவம் வந்து காஷ்மீரில் டிப்ளாய் ஆகிருக்குல்ல, அதில் பாதுகாப்பு படைகள் டியூட்டியில் அதில் மோர் டேஞ்சரஸ் பிளேசஸில் ராணுவம் இருப்பாங்க, லெஸ் டேஞ்சரஸ் பிளேசஸில் ஸ்டாட்டிக் டியூட்டிஸ், ஒரு கான்வாய் டியூட்டிஸ்லாம் டெரிட்டோரியல் ஆர்மியில் இருக்கிற மக்கள் இருப்பாங்க. அந்த இதில் அந்த காலத்தில் எதுக்கு வச்சாங்கன்னா அந்த டெரிட்டோரியல் ஆர்மியில் இருக்கிறவங்க வந்து சிவில் வேலையும் பார்த்துக்கிட்டு பார்ட் டைம் ரொட்டேஷனாக ராணுவத்துக்கு வர்றதுக்கு வச்சாங்க. பட் இப்போ ராணுவத்தினுடைய தேவைகள் அதிகமாகிறதுனால ஒரு ஸ்டாண்டிங் டெரிட்டோரியல் ஆர்மி வச்சிருக்காங்க. 8th படித்தவங்க 10th படித்தவங்கலாம் என்ன மாதிரியான வேலைகள் அசைன் பண்ண? அதான் அவங்களுடைய ட்ரேட்மென் வந்து 8th and 10th இருந்தால் போதும். எடுத்துக்காட்டாக ஒரு குக் இருக்கிறாங்க. ராணுவம் வந்து மிலிட்டரியில் வந்து ரொம்ப கரெக்டாக, அதாவது தேவைக்கேற்ப தான் வச்சுருப்பாங்க. 8வது படித்தவனுக்கு ஒரு குக்குக்கு வந்து 8வது படித்தவன் போதும். ஸோ 10th படித்தவன் ஒரு சாதாரண ஒரு ஸ்பெஷல் குக் போதும். ஒரு புட்டிங் செய்கிறது, ஒரு கேக் செய்கிறதுக்கெல்லாம் ஒரு 10th படித்த பையனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை ஆனால் அதே இது வந்து நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் வேணும். அவன் வந்து 12th முடிச்சிருக்கணும், பயாலஜியை வந்து மேஜராக எடுத்துருக்கணும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அண்ட் அதே டாக்டர் ஆகணும்னா MBBS படிச்சிருக்கணும், டாக்டரும் ஆகலாம். டாக்டர் MBBS படிச்சுட்டு நீங்கள் ராணுவத்துக்கு போகலாம். டாக்டர்ஸ் MBBS படிச்சுட்டு போகிற ராணுவத்தில் இருக்கிற டாக்டர்ஸ்க்கு 5 வருஷம் ஆன்டிடேட் சீனியாரிட்டி கிடைக்கும். ஆன்டிடேட் சீனியாரிட்டினா முன்கூட்டியே, ஏன்னா அவன் வந்து 5 வருஷம் அவங்க வந்து இங்கே MBBS 4 years + 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுனால அதை காம்பன்சேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ராணுவத்தில் சேரும்போது நமக்கு அனுகூலம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து வேறு எதையும் செய்ய வேணாம், கண்ணை மூடிக்கிட்டு இன்னைக்கு அனைத்து தரப்பில் இருக்கிற இளைஞர்கள் இளைஞிகள். ஒன் மோர் திங், ஆல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ராணுவத்தில் பெண்களும் இன்வால்வ் பண்ணலாம். இப்போ வந்து சைனிக் ஸ்கூல்ல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, லேடி கேர்ள்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி NDAலையும் லேடி கேடட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து அவங்க போக போக அதுக்கப்புறம் IMA வருவாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் 2-3 பேட்ச் ஆயிருக்குது. ஐ திங்க் ஒரு பேட்ச் இன்னைக்கு பாஸ் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மந்த் ஐ saw one passing out. NDAல லேடி பேட்ச் பாஸ் அவுட் ஆனது. இந்த மாதிரி அவங்க போக போக என்ன ஆகிடும், நமக்கு வந்து இந்த OTL ஆல்ரெடி லேடிஸ் வந்து கிட்டத்தட்ட 1996-97 இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, ராணுவத்தில் மெடிக்கல் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது அண்ட் இன்டர்வியூன்னு வச்சுருப்பாங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாம் வந்து நம்மளை பார்த்துக்கலாம். எடுத்துக்காட்டா ஏர்ஃபோர்ஸில் போகிறவங்களுக்கு, ஃப்ளைங்கில் போகிறவங்களுக்கு கண்ணாடி போடக்கூடாது. ஸோ நம்ம கண்ணாடி போட்டிருந்தோம்னா ஃப்ளைங் விட்டுடலாம். ஆனால்
ஃப்ளைங் இல்லாமல் ஏர்ஃபோர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, கிரவுண்ட் டியூட்டிஸ் இருக்குது, ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் டியூட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஜாயின் இந்தியன் ஆர்மி, IAFcarriers.com அண்ட் ஜாயின் இந்தியன் நேவி, இந்த 3 வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இராணுவத்தில் எப்படி சேர்றது, எப்படி அதில் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, எத்தனை வருஷம் வரல வேலை செய்யலாம். எடுத்துக்காட்டா ஏர்ஃபோர்ஸில் எஜுகேஷன், இப்போ நான் ட்ரெயின் பண்ணி ஒரு பையன், அஃப்கோர்ஸ் இன் மை ஃப்ரீ டைம் ஐ ட்ரெயின் பீப்புள் ஃபார் SSB சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூக்கு ட்ரெயின் பண்ணுறேன். நான் ட்ரெயின் பண்ணி ஒரு பையன் போயிருக்காரு. அவர் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போனார். அவருக்கு பிடிக்கவே இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். என்னத்துக்கு சார், எனக்கு வேண்டாம். இல்லை நீ வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போ, உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு உள்ளுக்கு போய் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு 58 இயர்ஸ் வரல அவருக்கு ஜாப் இருக்குது. ஸோ சச் அ நைஸ் திங். அவருக்கு இப்போ தான் அவருக்கே தெரியுது, சார் நீங்கள் சொன்னது நல்லதாக போச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்ம கண்டினியூஸாக ஜாயின் இண்டியன் ஆர்மி, இந்தியன் IAFcarriers IAF.com ஆர் ஜாயின் இண்டியன் நேவி, இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தால் யுவதிகளுக்கு அது ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய வரும். அதுக்கு தவிர அவங்க பில்ட் பண்ணிக்கலாம். இராணுவம் வந்து எப்படி சிவிலில் இருக்கிற கேரியர் ஒரு கடல் மாதிரி, இராணுவத்திலையும் கேரியர்னா என்னது, வேலைவாய்ப்பு, ஒரு பெரிய கடல், ஒரு பெரிய சகாப்தம். அதை வந்து கரெக்டாக அவைல் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 8ஆவதுலேருந்து MBBS வரைக்குமான ஆலோசனைகள் கொடுத்துருக்கீங்க. நல்லா தான் இருக்குது, எந்த தடையும் இல்லை, எளிதாக உள்ளே போகலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. இதில் வந்து சார் இப்போ பெண்கள் இராணுவத்தில் வரலான்னு சொன்னீங்க. இப்போ பெண்கள்னு வரும்பொழுது இப்போ இராணுவம் வந்து பல தரப்பட்ட நிலையில் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போது அங்கே பெண்களுக்கான டாய்லெட் வசதிகள்லாம் எப்படி சார் இருக்கும்? இராணுவத்தில் வந்து இன்னும் சொல்ல போனோம்னா ஆல்ரெடி பெண்கள் மாதிரி ஒரு குரூப்பை வந்து இராணுவம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்குது. எடுத்துக்காட்டா ஆஃபீஸ் எங்கே போனாலும் ஆஃபீஸருக்கு தனியாக இருக்கும். 5 பேர் இருந்தாலும் ஒரு ஆஃபீஸர் இருந்தால் 4 பேர்த்துக்கு ஒரு டாய்லெட் இருக்கும், அதிகாரிக்கு ஒரு டாய்லெட் இருக்கும். 5 பேர் இருந்தால் 5 பேர் ஒரு இடத்துல ஆஃபீஸர்ஸ் ஜவான்ஸ் இருந்தாங்கன்னா அது 4 பேர் தூங்குறதுக்கு தனி இடம் இருக்கும், அதிகாரிக்கு. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்லேயும் வந்து ஒரு செக்லூடட் என்விரான்மெண்ட், சேஃப் என்விரான்மெண்ட்டை ஆஃபீஸர் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த சிஸ்டம் எஸ்டாப்ளிஷாக இருக்கிறதுனால பெண்கள் அதில் உள்ளுக்கு வரும்போது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண வேண்டியதான். இப்போ 50 பேர் இருக்கிறாங்க, 50 பேர்த்தில் 3 அதிகாரிகள் இருக்காங்க, 47 சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு டிப்ளாய்மெண்ட் போகிறாங்கன்னா அந்த 3 அதிகாரிகளுக்கும் செப்பரேட் லிவிங் இருக்கும், மீதி 47 பேர்த்துக்கு செப்பரேட் லிவிங் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி இந்த எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம். இப்போ 50 பேர் போகிறாங்க, அதில் 4 லேடிஸ் இருக்கிறாங்க, மீதி 46 பேர்னா அந்த அதிகாரிகளுக்கு செஞ்ச மாதிரி பெண்களுக்கு செஞ்சிட வேண்டியதானே. ஸோ ஆல்ரெடி இந்த சிஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் இங்கே சொல்ல விரும்புகிறேன். பெண்களை பொறுத்தவரையிலும் 1996, 95, 96 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்மியில் இராணுவத்தில் பெண்கள் வந்து உள்ளுக்கு வந்தாங்க. ஸோ 1996, 97 இருந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே ஆர்மியில் பெண்களும் ஆண்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவு ஷோல்டர் டு ஷோல்டர் எக்ஸ்போஸ் ஆகிட்டு வர்றாங்க ஆர்மியில். ஸோ இதுக்கப்புறம் வந்த அதிகாரிகளுக்கு வந்து பெண்கள் என்விரான்மெண்ட்டில் பெண்களில் சீனியராகவும் பார்த்துருக்குறாங்க, பெண்களை ஜூனியராக பார்த்துருக்காங்க, பெண்களை கொலீகாக பார்த்துருக்காங்க இந்த பீப்புள். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பெண்களை பார்க்காததுனால அவங்க டயத்தில் இருந்த அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். இப்போ நாங்கள் இருந்தப்போ ட்ரைனிங்லேயும் சரி, என்னுடைய என்டையர் சர்வீஸ்லேயும் நான் பெண்கள்கிட்ட லேடி ஆஃபீஸர்ஸ், லேடி கேடட்ஸ், லேடி கொலீக்ஸ் நான் பார்த்ததில்லை, ஒர்க் பண்ணதில்லை. அதனால் எனக்கு வந்து அது ஒரு சேலஞ்சாகவே இருந்தது. ப்ளஸ் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன், வேண்டாம். பட் இப்போ வர அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க என்ட்ரன்ஸ் லெவல்லையே பெண்களோடு இருக்கிறாங்க. இட் இஸ் சம்திங் லைக் முதல்ல சிங்கிள் பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருந்த மாதிரி இருந்ததுலேருந்து இப்போ கோயடாக வந்துருச்சு இராணுவம். கோயட் காலேஜில் படிக்கிற மாதிரி, கோயட் காலேஜ் படிக்கிற பையனுக்கு வந்து எந்த சங்கோஜம் இல்லாமல் பெண்கள்கிட்ட பழகுவான். ஆனால் பாய்ஸ் காலேஜ்லேயே படித்த பையனுக்கு வந்து பெண்கள்கிட்ட பழகிறது ஒரு சிக்கல் இருக்கும். இந்த மாதிரி சிக்கல்கள் முதல்ல இருந்தது இராணுவத்தில், ஆக்சுவலி இருந்தது. எப்படின்னா ஒரு புரிதல் இல்லாத தான். அவங்க பயப்படுவாங்க, ஐயோ அதிகாரி நினைப்பாரு, ஐயோ உங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ 1996 இருந்து எப்போ பெண்களும் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி கமாண்டிங் ஆஃபீஸர் வரலும் போயிட்டாங்க. இப்போ கமாண்டிங் ஆஃபீஸர் லெவல் அட்வான்ஸ் கோர்சஸ், ஹையர் கமாண்ட் கோர்சஸ் ஸ்டாஃப் காலேஜ்லாம் பெண்கள் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஷோல்டர் டு ஷோல்டர், கரம் சேர்த்து கரம் கோர்த்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுற அந்த மனப்பக்கம் வந்ததுனால பெண்கள் இராணுவத்தில் வர்றதுனாலையோ அல்லது பெண்களை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணுறதுனாலையோ எந்த பிரச்சனையும் இராணுவத்தில். ஆனால் சார், பொதுவான ஒரு தோற்றம், ஒரு இமேஜ் எப்படி இருக்குன்னா, இராணுவம் அப்படின்னா அது ஆண்களால் தான் நிரம்பி இருக்கு. இல்லை அதான் சொல்கிறேன்ல, 1995, 96 முன்னாடி அந்த ஒரு இது, அப்போ யாருமே பெண்கள் இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு அப்போவும் எப்படி பெண்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஆன்சிலரி சர்வீசஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் என்ஜினியர் ரெஜிமெண்ட், டு சம் எக்ஸ்டென்ட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் ரெஜிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் கோர், அதாவது கடினமான இராணுவ
ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் பாயிண்ட்ல வந்து பெண்களை கொண்டே வரல. இப்போதான் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டா என்னுடைய ரெஜிமெண்ட் ராக்கெட் ரெஜிமெண்ட்னு சொல்றது, ராக்கெட் ரெஜிமெண்ட்ல பெண்களை இன்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்கள் ரெஜிமெண்ட்ல முதல்லலாம் என்னன்னா ஹெவி எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து பலு தூக்குற விஷயங்கள் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. எல்லாம் பாம் டாப் கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு, லேப்டாப்ஸ் வந்துருச்சு, நெட்வொர்க் வந்துருச்சு, ரேடியோ செட்ஸ் வந்துருச்சு, அண்ட் மோர் ஆஃப் டெக்னிக்கல் ஓரியன்டனால டெக்னிக்கல் விஷயங்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி டு த பாயிண்ட் செஞ்சிருவாங்கல்ல. அதனால பெண்கள் வந்து ராணுவத்தை அணுகிறதுல தயக்கம் இருக்கா, அல்லது ராணுவம் உடல் ரீதியா வலிமையா இருக்கணும் அப்படிங்கிற ஆட்களை நோக்கி நகர்றதுனால பெண்களை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு தயக்கம்? இல்லை ஆக்சுவலி இப்போ தயக்கம்னு சொல்ல முடியாதே, இது ராங் அப்சர்வேஷனாக இருக்குது. ஏன்னா இப்போ சிஎம்பின்னு இருக்குது, கோர் ஆஃப் மிலிட்ரி போலீஸ், அதில் வந்து பெண்கள் சோல்ஜர் லெவல்லே போகலாம். அதுக்கு நீங்கள் அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு ஆண்கள் வந்து போட்டி போட்டு உள்ளுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதே அளவு பெண்களும் வர்றாங்க. ஸோ அதனால் அதில் ஒன்றும் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஸ்டேட்டஸ். அது சிஎம்பிங்கிறது வந்து கோர் ஆஃப் மிலிட்ரி போலீஸ், அதில் பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் வந்து சோல்ஜராக ரெக்ரூட் ஆகுறாங்க, ட்ரைனிங் ஆகுறாங்க, சோல்ஜராக என்ரோல் ஆகிறாங்க, என்ரோலாக அவங்க கிராஜுவலாக நாயக் ஹவில்தார் இந்த மாதிரி மேலே போகிறாங்க. அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் அதிகாரிகள் வர்க்கத்தில் முதல்லயே பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அதில் இந்த அண்ட் அதுக்கு முன்னாடி பெண்கள் இருந்திருக்கிறாங்க. எதில்? டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ், மிலிட்ரி நர்சிங் சர்வீஸுங்கிற ஒரு சிஸ்டத்தில் வந்து பெண்கள் வந்து ஃபுல்லி பெண்கள் தான். அது அவங்களுக்கு தனி மெஸ் இருக்கும், எம்என்எஸ் ஆஃபீஸர்ஸ் மெஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு தனி ஒரு அமைப்புகள் இருக்கும், அவங்களுடைய டியூட்டிஸ் சார்ட்டர்ஸ்லாம் வேறு மாதிரி. ஸோ பெண்கள் வந்து இராணுவத்தில் இருந்திருக்கிறாங்க. அண்ட் டாக்டர்ஸ் எப்பவும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் லேடி டாக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அவங்கள நான் இன்ஃபேக்ட் சுஷில் பார்டர்லாம் எனக்கு கீழே ஒரு லேடி டாக்டர் தான் இருந்தாங்க. ஒரு லேடி டாக்டர் கேப்டனாக இருந்தாங்க அந்தம்மா. அவங்க வந்து சுஷில் பார்டர்னா 14,500 அடி உயரம், செகண்ட் ஸ்டேஜ் ஹை ஆல்டிடியூட், மழையும் பனியும் பொழியும் அந்த இடத்துல அவங்க இருந்து நல்லபடியாக அவங்க வந்து அந்த யூனிட்டினுடைய டோக்ரா ரெஜிமெண்ட் எனக்கு தெரியும், அது டோக்ரா ரெஜிமெண்ட் அந்த யூனிட்டினுடைய ஹெல்த்தை கரெக்டாக பார்த்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து ஒரு புதுசு கிடையாது. அண்ட் இப்போல்லாம் இன்னும் சகஜமாயிடுச்சு. ஆண் பெண் இருபாலரும் என்ன செய்கிறாங்க, நம்ம இதில் ரொட்டீனாக ட்ரைனிங் பண்ணுறாங்க, கோர்சஸ் வர்றாங்க, ரிஃப்ரெஷர் கேடர் வர்றாங்க. இந்த மாதிரி இப்போ ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, உலகம் முழுக்கவே ராணுவம்னா ஆண்கள் தான் அப்படிங்கிற முகம் வந்து முன்னிறுத்தப்படுது. நீங்கள் சொல்கிற மாதிரி மருத்துவம் இது சார்ந்து பெண்கள் இருந்தாலும் சோல்ஜருங்கிற இடத்துல பெண்களுக்கான வாய்ப்புங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சா அந்த கோர் சோல்ஜரிங் வந்து கொஞ்சம் பெண்கள்னா நம்ம இந்தியன்ஸ் ஓப்பன் பண்ணல. இஸ்ரேல் அமெரிக்கன்ஸ் எல்லாம் அவங்க வந்து கோர் சோல்ஜரிங், அதாவது இன்ஃபென்ட்ரிலையும் பெண்கள் அவங்க ஏற்றிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை கூட ரிவ்யூ பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து அதை ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஃபீல்ட் பண்ணுறாங்க. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் IDF இருக்கட்டும், அதே மாதிரி இது. பட் அட் த சேம் டைம் ஏர்ஃபோர்ஸினுடைய கோர் சோல்ஜரிங் வந்து ஃப்ளையிங்கில் பெண்கள் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்கிறாங்க. நேவியோட கோர் சோல்ஜரிங் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், அதுலேயும் பெண்கள் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆர்மியில் அதிகாரிகள், அதாவது ஒன்லி இன்ஃபென்ட்ரி மட்டும் இன்னும் வந்து பெண்களை, இன்ஃபென்ட்ரி அண்ட் ஆர்மர்ட் கோர் இந்த ரெண்டும், அதாவது இன்ஃபென்ட்ரி அண்ட் மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி அண்ட் ஆர்மர்ட் கோர்னா கவசம், இந்த ரெண்டும் பெண்களை இன்னும் உள்ளுக்கு கொண்டு வரல. எதில்? அதிகாரிகளையும் கொண்டு வரல, சோல்ஜர்லையும் கொண்டு வரல. ஏன்னா அவங்க தான் ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. அது நம்மளுடைய கலாச்சார விஷயங்களுக்கு வந்து அதை அனுசரித்து தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். பட் அதுவும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, வராமையும் போகலாம். அதனால் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது நமக்கு. பட் அட் த சேம் டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பெண்களினுடைய இராணுவத்தின் வரவு வந்து எந்த விதத்தில் இராணுவத்தில் எஃபிஷியன்சியும் குறைக்கல, எஃபிஷியன்சி என்ஹான்ஸும் பண்ணல. எப்படி முதல்ல இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.